வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 5th கன்சிக்யூட்டிவ் செஷனாக பாசிட்டிவாக இருக்குது. குறிப்பாக ஐடி ரொம்ப பாசிட்டிவான ரேலி எடுத்த ரீசன்னால மட்டுமே. ஸோ ஓவரால் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்ததுக்கு ரீசன் ஐடி ப்ளஸ் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் கண்டெயின் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஒரு பேஸ் ப்ரைஸில். ஸோ இந்த பல குட் நியூஸ்னால மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. பட் இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பாசிட்டிவ் மார்க்கெட் ரெக்கவரின்னு சொல்ல மாட்டேன். அதே சமயம் முக்கியமான நிறைய ஸ்டாக்ஸ் இன்னைக்கு அடி வாங்கியிருக்கு. ஸோ ஓவரால் கீ மார்க்கெட் நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெல்த் கிரியேஷன், பர்சனல் டெவலப்மெண்ட், கெரியர் பிளானிங் அண்ட் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு உண்மைக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான். அண்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் புல்லிஷ். ஐடி ப்ளஸ் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஃபால் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி மட்டும் ரொம்ப நாள் கழிச்சு 3% கிட்ட பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸோட ரேட் கட் ஹோப் இருக்கு. ருபி இன்னுமே வீக் ஆகிட்டே தான் இருக்கு ஓவரால். ஸோ அதில் மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்ன ஆனாலும் சரி, ருப்பியை மட்டும் முட்டு கொடுத்து தூக்க முடியல. சென்செக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 77 பாயிண்ட் நிஃப்டி 50 அப்பு. சென்செக்ஸ் 310 பாயிண்ட் அப்பு. ஸோ ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டு பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஐடி, கன்சியூமர்ஸு, ஆட்டோ, நிஃப்டி எஃப்எம்சிஜி -0.38, மெட்டல் -0.88, நிஃப்டி ரியல் எஸ்டேட் ஸ்டாக் -1.60. ரியல் எஸ்டேட் ஸ்டாக் ரீசன்ட் டைம்ஸில் க்ரோ ஆயிருந்துச்சு. அதனால நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ரொம்ப நாளாகவே ரியல் எஸ்டேட் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுற பீப்புள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அதுதான், மற்றபடி பெரிய எந்த ஒரு மார்க்கெட் நியூஸும் அதுக்கு பிகைண்ட் இல்லை. கீ மார்க்கெட் நியூஸ் என்னனால மார்க்கெட் இந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்ததுக்கு ரீசன் ஐடி ரேலி வால் ஸ்ட்ரீட்ல நடந்திருக்கு. யூஎஸோட டெக்கோட ஸ்டாக் ஓவரால் சர்ஜ் ஆகி நாஸ்டாக் மட்டும் +1.11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்மளோட ப்ரிடாமினன்டான இந்தியன் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு மிரர் மாதிரி தான் செயல்படும் என்ற ரீசன்னால, அண்ட் குறிப்பாக ஐடி எப்போல்லாம் யூஎஸ் மார்க்கெட்டோட ஐடி பெட்டராக இருக்கோ அப்போல்லாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஐடி பெட்டராக இருக்கும். ஏன்னா யூஎஸோட நிறைய ஐடி சர்வீஸோட சென்ட்ரல் ஹப்பாக இருக்கிறது நம்ம மார்க்கெட்டு தான். ஸோ இந்தியன் ஐடி இது மூலமாக நிறைய ஏர்ன் பண்ணுவாங்கிற எக்ஸ்பெக்டேஷன்னால, ஏன்னா டாலர்ஸில் நமக்கு காசு வர்றதுனால நிஃப்டி ஐடி 3% கிட்ட ஆன் அன் ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஓவரால் நிஃப்டி ஐடி 19% 2026 ஸ்டார்ட்ல இருந்து விழுந்துச்சு. அந்த 19%ல இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3% தான் ரெக்கவர் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு பவுன்ஸ் பேக் மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் இதுவுமே எப்போ வேணா கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் லாங் டேர்ம் என்ன பொறுத்த வரைக்கும் ஐடி ஸ்டாக் உண்மைக்குமே பெட்டரா பெர்ஃபார்ம் ஆகும். அண்ட் குறிப்பாக நீங்கள் ஏஐ வந்துருச்சு, ஐடியை மொத்தமாக இழுத்து மூடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தீங்கன்னா, ஏஐ பபுள்னால ஐடி ஸ்டாக் உண்மைக்குமே எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஏஐ பபுள்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்கேன். பட் அது எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. குறைஞ்சது ஒரு 5 பேர் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா மட்டுமே, 5 பேர் ஏஐ பபுள்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக நான் அதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ ட்ரெண்ட் இன்னைக்கான நாளில் கிராஷ் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் 11 to 12%. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் ட்ரெண்டோட Q1 ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 19% இருக்கு. 19% நல்ல ரெவன்யூ தானே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா 22ல இருந்து 23% ரெவன்யூ பண்ணுவோங்கிறது அவங்க எக்ஸ்பெக்டேஷன். அதுல இருந்து 19% 12 to 19% பண்ணியிருந்த ரீசனால ஸ்டாக் 11 to 12% கிராஷ். நான் இது ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ட்ரெண்ட் டூ காஸ்ட்லி, வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி டூ காஸ்ட்லி வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜாஸ்தியா இருக்க ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அடி விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. எப்ப வேணாலும் அந்த ஸ்டாக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்லிப் இன் நம்பர்ஸ் விழுந்தாலும் அடி விழும். பார்த்தீங்கன்னா ஒரு 3% ரெவன்யூ ட்ராப் ஆனதுனால ஸ்டாக் 11% விழுந்துருச்சு. எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் ரைட் வேல்யூவேஷனில் கன்சிடர் பண்ணுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். பேங்க் இன்னைக்கு பேங்கோட Q1 அப்டேட் நேற்று டீட்டெயிலாக பேசியிருந்தோம். அதில் HDFC பேங்க் இந்த மாதிரி நிறைய பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2027 பெட்டர் நம்பர்ஸ் மேக் பண்ணுவாங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் கரண்ட் Q1 ரிசல்ட்ஸுமே பெட்டராக இருந்துச்சு. குறிப்பாக பஜாஜ் ஃபினான்ஸு இந்த மாதிரி இது. ஸோ இதில் நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. பட் ஃபண்டமெண்டல்ஸ் பெட்டராகவே இருக்குது. பேங்கிங் ஸ்டாக்லாம் ஒரு நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். க்ரூட் ஆயில் தொடர்ந்து சீப்பாக இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைசிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில்.
இந்தியாவோட இம்போர்ட் பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் 85 to 90% இம்போர்ட் பண்ணுறதுனால $72 பெர் பேரல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு பாசிட்டிவான நியூஸாக இருக்கு. ஸோ ஓவரால் ஜிஎஸ்டி வந்து ஸ்ட்ராங் கலெக்ஷனு. ஜூன் 2026 பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி மட்டும் 1.9 lakhs crore கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது இயர் ஆன் இயர் 13.9% கிட்ட ரெசிலியண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரே குஷி தான். ஓவரால் ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை வந்து 5.25 ஹோல்ட் பண்ணுறாங்க நியூட்ரலாக. எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக வித்துட்டு இருக்காங்க. டிஏஎஸ் அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸோட ஃப்ரெஷ் கேஷ் நமக்கு தேவை ருப்பியை வந்து காப்பாற்றுறதுக்கு. மிடில் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம் டவுன் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். 60 day டைம் அவுட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் பெட்டரான ப்ரைஸில் வந்து ரீட்டைன் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு பெரிய இம்பேக்டுக்கான அறிகுறியும் தெரியவில்லை. மான்சூன் பொறுத்த வரைக்கும் டிலே ஆகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி கெமிக்கல்ஸ், ஆட்டோ, பெயிண்ட்டு, ஏவியேஷன், எஃப்எம்சிஜி இதெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். எஃப்எம்சிஜி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ரூரலோட டிமாண்டும் ஃபுட் இன்ஃப்ளேஷனும் பெட்டராக இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஐடிசி நிறைய மாஸ்டர் பிளான் வந்து எஃப்எம்சிஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் போடுறாங்க. போரிங்கான ஸ்டாக்கு தான், பட் தாராளமாக கன்சிடர் பண்ணி வைங்கன்னு சொல்லுவேன். டாப் மூவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் ரொம்ப நாள் கழிச்சு 3.94% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு உள்ளே போக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. ஏஐ ஸ்பெண்ட் வந்து கொஞ்சம் ஆப்டிமிசமாக இருக்கு. யூஎஸோட ரேட் கட் வந்து பெட்டர் ஹோப்ஸ் கொடுத்துருக்கு. ருபி வந்து கொஞ்சம் வீக்காக வர்றது வந்து ஐடி ஸ்டாக்குக்கு பெட்டரான பூஸ்டிங். ஏன்னா அவங்க டாலரில் ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறாங்க. டெக் மகேந்திரா 3.6% அப்பு. ஸோ ஓவரால் இண்டெக்ஸே 3 இன்க்ரீஸ் ஆனதுனால ஹெச்எல் டெக்னாலஜி 2.87% அப்பு. குளோபலோட அவங்களோட டெக் ஸ்பெண்ட் பெட்டராக இருக்குது. டைட்டன் கம்பெனி 2.72% அப்பு. ஸோ இது ப்ரிடாமினண்ட்டாக கன்சியூமர் டியூரபிள்ஸில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரேலி இருக்குது. அண்ட் டைட்டன் அவங்க ஸ்ட்ராட்டஜியை பெட்டராகவே மேக் பண்ணுறாங்க. டிசிஎஸ் 2.57% அப்பு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் 2.51% அப்பு. இன்சூரன்ஸும் செலக்டட் ஃபினான்ஷியலுமே அவங்க பாசிட்டிவான இண்டெக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. டாப் லூசர்ஸ் ட்ரெண்ட் 11.19% டவுனு. கோல் இண்டியா -1.60% டவுனு. ஏன்னா இப்போ திருப்பி ஆயில் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது கோல் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஆயில் வந்து கண்ணாப்பண்ணா இன்க்ரீஸ் ஆனப்போ கோலோட ஸ்டாக் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த டைமில் இது வந்து ஒரு ஃபாலிங் நைஃபு. டபால்னு குதிக்க வேண்டாம், வெயிட் பண்ணி பார்த்துட்டு பேஸ் ப்ரைஸ் என்னங்கிறத பார்த்துட்டு கன்சிடர் பண்ணலாம். அதானி என்டர்பிரைசஸ் -1.47% அப்பு. ஸ்டாக் வந்து டூ காஸ்ட்லி. இப்போ இருக்கிற ப்ரைஸில் கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் அதானி என்டர்பிரைசஸ் மேலே நான் ஒரு கண்ணு வச்சிருக்கேன். எல்என்டி பொறுத்த வரைக்கும் -1.41% டவுனு. ஹிண்டல்கோ -1.18% டவுனு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் -1.03% கிட்ட டவுன். ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இப்பவும் வார் சூழ்நிலை கம்மியானதுனால ஸ்டாக்ல நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். நல்ல ஸ்டாக்கு. ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகணுங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாட்ச் அண்ட் அக்யூமுலேட் பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனிஸில் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வாட்ச் ஜோனில் வச்சு பாருங்கன்னு சொல்லுவேன். மிட் கேப் பொறுத்த வரைக்கும் டைட்டன் என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது, பட் டூ காஸ்ட்லி. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸும் ப்ராடராக ஸ்மால் கேப் மிட் கேப்பை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். அவசரப்பட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுற வேண்டாம். காசனாக அணுக வேண்டியது ட்ரெண்ட்டு. அடிக்கடி நம்ம சொல்கிறது தான், டூ மச் ப்ரைஸு. நல்ல ஸ்டாக்கு தான், நல்ல பொட்டன்ஷியல் க்ரோத் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் விழுந்தால் தான் கன்சிடர் பண்ண முடியும். அண்ட் மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிண்டல்கோ, கோல் இண்டியா ரெண்டுமே என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்குது. கன்சிடர் பண்ணலாங்கிற ப்ரைஸ் வரும்போது நான் சொல்கிறேன், அப்போ கன்சிடர் பண்ணுங்கள். ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரொம்ப ஸ்டாக் எல்லாமே சைக்கிளிக்கலாக இருக்குது. திடீர்னு மேலே போனால் கூட ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிடுவாங்க. பொறுத்திருந்து பாருங்கள். கமோடிட்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோல்டு வந்து இன்றைக்கான நாளில் பெருசாக எந்த ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுமே இல்லை. அண்ட் சில்வர் பொறுத்த வரைக்கும் 2,45,000. சில்வர்லாம் 2 lakh வந்துச்சுன்னா தாராளமாக ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கி வைங்க. கண்டிப்பாக 2,45,000 2,50,000 போகும். அந்த டைம் வித்துட்டு வெளியே வந்துருங்க கொஞ்சம் ப்ராஃபிட்டில் கூட. ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.